இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்தது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. நேற்று செடிக்குள்ள தண்ணி ஊற்றிட்டு இருந்தேங்க. இந்த வாட்டர் கேன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் செடிக்குள்ள தண்ணி விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால செடிக்குள்ள தண்ணி விட்ற வேலை இல்லாமல் போச்சு, வாட்டர் கேனுக்கு வேலை இல்லாமல் போச்சு. இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால வாட்டர் கேனுக்கு வேலை வந்துருச்சு. இப்போ செடிக்கு நான் தாங்க 2 வேலை தண்ணி ஊற்றுறேன், காலையிலேயும் சாயங்காலமும். முன்னாடிலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முன்னாடிலாம் குடத்தை மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குடமாக தான் எடுத்துகிட்டு வருவேன். குட்டி குடத்தில் தான் மடியில் வச்சுட்டு வருவேன். செடிக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அரை குடம் தான் இருக்கும். அது இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடும். அந்த இடத்துல வீல் சேரில் வரும்போது கொஞ்சம் சர்க்கிளாக இருக்குமா, சர்ன்னு வீல் சேர் போயிடும். குடத்தை பிடிக்கிறதா வீல் சேரை பிடிக்கிறதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். எங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். எங்க வீட்டுக்காரர் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஒரு முறை கூப்பிட்டா பரவாயில்ல, சும்மா கூப்பிட்டோம்னா யாரா இருந்தாலும் டென்ஷன் தானே ஆவாங்க. அதனால வந்து எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு வந்து சொல்லுவார். அதனால அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சோந்தெல்லாம் போயிடக்கூடாது. அப்புறம் தான் யோசிச்சேன். முன்னாடிலாம் ஒரு 2-3 செடி தான் இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்கிறதுனால சரி இது நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது வந்து ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 5 லிட்டர் கேன் பிடிக்குது. நல்லா மடியில் வந்து அந்த மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நானே வந்து வீல் சேரில் வந்து தண்ணியெல்லாம் வந்து ஊற்றிடுறேன். மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவரோட உதவி இல்லாமல் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கும்போது. அப்புறம் சண்டே ஸ்பெஷல் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடுன்னு சொல்ல முடியாது, மதியான சாப்பாடு தான். பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து சமைச்சோம். இட்லி, அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம். இது எல்லாமே வந்து செஞ்சு வச்சாச்சு. சூரியவம்ச படமே போட்டுட்டான். அப்புறம் சூப்பராக படத்தை பார்த்துட்டே வந்து சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் பாப்பாக்கு தலையெல்லாம் வாரி விட்டுருந்தேன். இவன் உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையை விரிச்சு விட்டுட்டேங்க. இவன் முன்னாடி தலையை விரிச்சு விட்டாலே போதும், ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 4 முடியை வந்து பிடுங்கி எடுத்துருவா. ஏமா வேணாண்டி அம்மா அப்படிங்கிற, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு என் முடியை வச்சு வந்து செஞ்சுட்டா. ஏதோ ஒரு யூடியூப்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பார்த்தாலாம், அது வரவே மாட்டேங்குது. வரலைன்னா விட்டு தொலைடி பாப்பா அப்படின்னாலும் இருக்கிற 4 முடியை நான் காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடியம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு.